வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயுத்மிகி மகாசேனாயுத்மிகி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். ஓம் தத்புருஷாயுத்மிகி வக்ரதுண்டாயுத்மிகி தன்னோ தந்தி பிரசோதயாத் என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமானின் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 18/4/2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். இன்று இரவு 8:35 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:55 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம், பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மேஷ ராசிக்கு இன்று ஒரு அற்புதமான நாள். மேஷ ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் காலை பொழுதுல பயணமாகிறார், பின்பு 5ஆம் இடத்துக்கு பயணமாகிறார். இந்த 4ஆம் இடத்துல சந்திர பகவான் காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அலைச்சல், மன உளைச்சல், நிறையா வேலைகளை சுத்த விடுவார். அதனால் காலை வேலைகளை பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு பிறகு பார்த்துக்கோங்க. 11 மணிக்கு பிறகு சிம்மத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வாய்ப்பு, பிள்ளைகளால் நல்ல ஒரு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு கல்விக்காக கல்லூரிக்கு அலைவது, அதுமாரி பள்ளிக்கூடங்களுக்கு சேர்க்கறதுக்கு அலைகிறது, இப்படியாக பிள்ளைகளுக்காக செலவிடக்கூடிய நாள். உழைப்பை அதிகமாக நம்பி வாழக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், உன்னதமான வாழ்க்கை அமையப்போகுது. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்பையும் முழு உழைப்பையும் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செலவிடுவது, பெற்றோருக்காக பிள்ளைகள் செலவிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மேஷராசி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கிறது. மேஷராசியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வே நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும், அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் பிற்பகலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கடலூர் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி, இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய் பரிகார சேத்திரம், அந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி உற்சவமூர்த்தியாக இருக்கிறார். செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உற்சவமூர்த்தியாக வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கார். அவர் மூலவராக எங்கே இருக்கார் அப்படின்னா பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஊரில் மூலவராக இருக்கிறார். அதற்கு முறையான கல்வெட்டுகள் கிடைக்க பெறாததால் அதை முழுமையாக யாரும் ஏற்றுக்கல. அந்த ஊரில் தான் ரஜினி சார் கும்பிட்ற பாபான்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பாபாஜி பிறந்த ஊர். அந்த கோயிலில் தான் பாபாஜியுடைய அப்பா குருக்களாக இருந்த ஒரு சேத்திரம். அப்படி ஒரு அற்புதமான முத்துக்குமாரசாமியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அனைத்து நல்ல விஷயங்களும் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசியை பொறுத்தவரை காலை பொழுதில் பயணத்தெல்லாம் முடிச்சுக்கணும். மாலை பொழுதுக்கு பிறகு பயணத்தால் மிகப்பெரிய லாபம் இருக்காது. நிதானமாக செயல்படணும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். ஆனால் வருத்தங்கள் இருந்தாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் அலுவலக ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடித்தளம் அமைக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்து சனி ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். மிகச்சிறப்பான ஃபவுண்டேஷனை அமைத்து கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல பயணம் பண்ணுறார். 4ஆம் இடத்துல கேந்திராதிபதிய யோகத்தையும் தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய இடத்துல 11 மணிக்கு சந்திர பகவான் பயணம் பண்ண இருக்கிறார். இதனால் நல்ல ஒரு வளர்ச்சி, போக்குவரத்தில் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், இப்படி எந்த விஷயத்தில் தொட்டாலும் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய, பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பாடி சிவன் அருளால் உங்கள் வாழ்க்கை வசந்தம் வீசும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசிக்கு காலை பொழுது வருமானமான பொழுது. காலையில் 10:55க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க. மதியம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பொழுதாக இருக்குது. பயணத்தின் மூலியமாக நல்ல ஒரு விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, வீடு யோகம், மனை யோகம், வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், இப்படியாக எதை தொட்டாலும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கு. இந்த சிறப்பான நாளில் பயணம் மேற்கொள்வதற்கு பயணத்திற்கான கடவுள் ஆஞ்சநேய பெருமான். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினச்சிட்டு என்ற பயணத்தை மேற்கொள்ளும் போது ஓம் தத்புருஷாயுத்மகி ஆஞ்சநேயாதிமகி தன்னு அனுமன் பிரசோதயாத் அப்படின்ற ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய பயணத்தை மேற்கொள்ளும் போது பயணத்தின் மூலியமாக நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை எதை தொட்டாலும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக காலை பொழுதிலே சந்திர பகவான் வர இருக்கிறார். ஜென்மத்தில் இருந்த சந்திர பகவான் சில அலைச்சல்களை, மன உளைச்சல்களை, தீராத வழிகளை கொடுத்து கொண்டு இருந்தார். அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்ற நோக்கத்தில் பல்வேறு கஷ்டங்களை கொடுத்தாலும் சின்னதாக நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இப்போலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் நகர்ந்து சனி வக்ர காலத்தில் நகர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார், லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். உண்மையை ஒத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வருது, ஆனால் மாற்றம் முழுசாக வரல. கை கெட்டிது வாய் கெட்டல, முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வருமானம் பெருகிறதுக்கும் வாழ்க்கையில் வசந்தம் வீசுறதுக்கும் கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொண்டு உங்கள் பயணத்தை தொடங்கணும். இன்றைக்கு பொருளாதார ரீதியான ஃபோன் கால்ஸ் பேசலாம், அடுத்தவர்கள்ட்ட வராத கடனை பற்றி பேசலாம், வருமானத்தில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகை இருந்தால் அதை பற்றி பேசலாம். இப்படி பேச்சின் மூலியமாக வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் பேச்சின் தெய்வம் கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கக்கூடிய பேச்சியம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பேச்சால் வருமானம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு ஜென்மத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் மக நட்சத்திரத்தில் பயணம் செய்தாலும் 2ஆம் இடத்துல தனக்காரனாக மக நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவான் பயணம் பண்றார். இந்த கேது பகவான் பயணம் பண்ற இன்றைய நாளில் ஆன்மீக ரீதியாக இறை வழிபாட்டை மேற்கொண்டு பயணத்தை தொடங்கும் போது, வியாபார விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது, வியாபார விஷயமாக உறவுகளையோ நண்பர்களையோ சந்தித்து பேசும்போது வியாபார விஷயமாக வருமானம் பெருகக்கூடிய நாள், உறவுகளால் சந்தோஷம் மேம்படக்கூடிய நாள், திருமணம் கைகூடக்கூடிய நாள், உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள், பயணத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள், இப்படி சுகதுக்கங்கள் அனைத்தும் ஒரு சேர அமைக்கக்கூடிய இன்றைய நாளில் திருச்செந்தூர் பக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய குலசை முத்தாரம்மன் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் கண்டிப்பாக முத்தாரம்மனை போய் பாருங்கள். இந்த முத்தாரம்மனுக்கு ஒரு சிறப்புண்டு. தடைகளை உடைத்து கொடுக்கக்கூடிய தெய்வம். முத்தாரம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தடையில்லா வாழ்வு அமையும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிக்கு தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடக்கூடிய நாள், வருமானம் பெருகக்கூடிய நாள், வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய நாள், எதை தொட்டாலும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாள், முன்னேற்றம் காணக்கூடிய நாள், இப்படி இருக்குது. ஆனால் விரய ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறதால விரயத்தை கொடுக்க தான் செய்வார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பொருளாதார ரீதியாக சில விரயங்களை தருவார். ஆனால் சுப விரயமாக மாற்றிக்கணும். எப்படி சுப விரயமாக மாற்றிக்கணும்? ஒரு செலவு பண்ணக்கூடிய நேரம் இருக்குது அப்படின்னா வருமானம் இருக்குது. ஆனால் அந்த வருமானத்தில் என்ன பண்ணணும்? டக்குன்னு போய் நகைக்கு வட்டி கட்டிடணும், கடனில் ஒரு பகுதியை கொடுத்துடணும். இப்படியாக விரய செலவை சுப செலவாக மாற்றிக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை கரெக்டாக வாங்கிக்கணும். மண்மனை யோகத்தை
கிடைப்பதற்கு வருமானத்தை செலவிடணும். எங்கெல்லாம் உங்களுக்கு துன்பம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் சங்கட்டம் நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் விபரீதம் நினைக்கிறீங்களோ, அது எல்லாம் மாறி பலம் காணும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் சந்திர பகவான் விரயமாக போகக்கூடிய நாளில் விரயத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் பெருமாள். அந்த பெருமாள்லேயே திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள், கடன் வாங்கி கூட கல்யாணம் பண்ண ஒரு பெருமாள், கடன் வாங்கி கூட நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய, விரைய செலவை சுப செலவாக மாற்றக்கூடிய இன்றைய நாளில் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரபகவான் பயணம் பண்றார். குரு பகவான் 7ஆம் இடத்துல பயணம், சனி பகவான் 5ஆம் இடத்துல பயணம், 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் கேது பகவான் பயணம். இப்படியாக அத்தனை நல்ல விஷயங்களும் ஒரு சேர நடக்கக்கூடிய இன்றைய நாளில் மண்மனை யோகம், திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவது, பிள்ளைகள் படிப்பிற்காக கல்லூரி பள்ளிகளில் சேர்க்கைக்காக விண்ணப்பம் செய்வது, அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பொழுதாக இருக்கிறதால நகை ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான மின்சார பொருட்களை வாங்குவது, இப்படியாக நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய இன்றைய நாளில், அனைத்து யோகங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய இன்றைய நாளில், வருமானம் பெருகக்கூடிய இன்றைய நாளில், இத்தனை சுகங்களையும் வழங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர். சிக்கல் சிங்காரவேலருக்கு ஒரு சிறப்பு உண்டு. நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் அருகில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர் வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத முடிச்சு விழுந்துடும். எங்கேயாவது கயிறு முடிச்சு போகிற மாதிரி முடிச்சு போட்டு நின்றுட்டு இருக்கும். அந்த முடிச்செல்லாம் அவுத்து வாழ்க்கையில் சிக்கல் இல்லாத நிலையை தள்ளி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் சிக்கல் சிங்காரவேலர். மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்களே, விருச்சக ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல சந்திரபகவான் பயணம் பண்றார். சூரியனுடைய மனையேறி சந்திரபகவான் பயணம் பண்றார். கேதுவுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். இது எல்லாம் சேர்ந்து சில வருத்தங்களை, சில அலைச்சல்களை, சில அவமானங்களை தந்தாலும் தந்தை வழி உறவால் லாபத்தை தருவார், தந்தையால் லாபத்தை தருவார், அதிகாரத்தால் லாபத்தை தருவார், ஆளுமையால் லாபத்தை தருவார், சாதித்து காட்டக்கூடிய திறனை தரக்கூடிய பேச்சால் லாபத்தை தருவார். ஆனால் பேச்சை சில நேரம் மைனஸாகவும் முடிஞ்சிடும். ஒரு விஷயத்தில் உங்களை குறை சொல்கிறாங்க, குறை சொல்லும்போது இல்லை இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நீங்கள் வாக்குவாதம் பண்ணும்போது வாக்குவாதத்தின் மூலமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஆனால் இந்த பொண்ணு இப்படிலாம் பேசி ஜெயிச்சிருச்சு, இந்த பையன் இப்படிலாம் பேசி ஜெயிச்சிட்டான்னு உங்கள் பேரில் ஒரு அவமரியாதை நிகழும். ஜெயிச்சிருவீங்க, ஆனால் உங்களுடைய மரியாதை குறைந்துவிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தை பிரயோகம் செய்யணும். வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இல்லைன்னா சங்கட்டத்தை கொடுக்கும். இந்த நல்ல நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பழமுதிர் சோலை முருகன், சோலை மலையான், 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வாயால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு சிம்ம மனையேறி சந்திர பகவான் அமர்ந்திருக்கிற இந்த நாளில் நல்ல ஒரு யோகம் கிடைக்க போகுது. அரசாங்க வழியில் நல்ல செய்தி, அதேமாரி மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய நாள், மின் உபயோகப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நாள். வீட்டில் ஒயரிங்லாம் கெட்டு போச்சுங்க, இப்போ புதுப்பிச்சுக்கோங்க. ஒரு ஏசி வாங்கணும், வாங்கிக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜை ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்படியாக மின் சாதன பொருட்களை, கோடை காலமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு ஒரு இன்வெர்டர் போடணும்னு நினச்சேன், அப்போ போட்டுக்கலாம். இப்படியாக
வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மின்சாதன பொருட்களை வாங்கும்போது உடல் உபாதை இருக்க தான் செய்யும். அப்போ உடல் உபாதைன்னு வீட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் மூலிமா ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அலட்சியமாக வாங்கினீங்கன்னா விரைய செலவு வந்துடணும். அதனால் கவனமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டாது நேராக போய் ஒரு கடைக்கு 4 கடையாக தேடி அலைஞ்சி விசாரித்து நல்ல பொருட்களை வாங்கும்போது விரைய செலவானது தவிர்க்கப்படும். ஏன்னா வாய்ப்புகள் நிறையா வருது, வருமானம் கூட பரவாயில்லை, 7.5 சனி முடிஞ்சோடனே கொஞ்சம் பரவாயில்ல தான், ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே அப்படின்ற சூழலில் உடல் பாதிப்பிலிருந்து விலகி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது மருதாச்சல மூர்த்தி அருளால் மின் சாதன பொருட்கள் வாங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்கு தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடக்கூடிய நாள், வியாபாரம் பெருகக்கூடிய நாள். ஏன்னா சந்திர பகவான் பல்வேறு விஷயத்தில் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார். வருங்காலத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் பயணமாகி பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்லாவே தெரிய போகுது. நல்ல காலம் வருதுப்பா, யார் யாரோ சொன்னாங்கப்பா, நான் கேட்கல, இப்பயே தெரியுது. என்னை 1 மாதம் கழிச்சு வேலைக்கு வர சொன்னாங்கப்பா, 1 மாதம் கழிச்சு என்னை வந்து பாரு நல்ல வேலை வாங்கித்தரேன்னு சொல்கிறாங்கப்பா. இப்படியாக செவி வழி செய்திகள் வரக்கூடிய நாள், தொலைபேசி வழியாக நல்ல செய்திகளை வரக்கூடிய நாள். ஆனால் சில சங்கட்டமான நிகழ்வுகளும் நடந்துதான் செய்யும். ஏன்னா பாத சனியில் இருக்கீங்க. பாத சனி லாப சனி அல்ல, முழுமையான லாபத்தை கொடுக்க மாட்டார். சில குறைவான லாபத்தை கொடுத்தாலும் பல்வேறு விஷயங்களில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக இருக்கும். இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பைரவர் வழிபாட்டை செய்யணும். சீர்காழியில் அருள்பாலிக்கக்கூடிய சட்டநாதர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சட்டநாதர் அருளால் சட்டம் பேசி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, கும்பராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் வலுவாக அமர்ந்திருக்கிறார். கும்பராசிக்கு ஜென்ம சனி, ஜென்ம சனியில் 2ஆம் இடத்துல ராகு பகவான் திடீர்னு வாய்ப்பை கொடுக்குறாரு, திடீர்னு வாய்ப்பை பிடிக்கிறாரு. ராகு கொடுப்பாரு, சனி பிடிக்குவார். குரு பகவான் வந்து வாய்ப்புக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்க மாட்டார். எங்கள் வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போனாங்கிற கதையா, வேலை வாய்ப்பு கிடைக்குது, வருமானம் கிடைக்கல, வருமானம் கிடைக்கிற இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கல. இப்படியான காலகட்டமாக இருக்கக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் திருநள்ளாறு போகணும். இந்த திருநள்ளாறில் என்ன சிறப்பு அப்படின்னா, நலத்தீர்த்த குளத்தில் போய் குளிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு புது ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நேராக போய் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு நேராக சிவனை போய் பார்க்கணும். அவருக்கு பேர் தர்ப ஆர்ணீஸ்வரன் பேர். தர்பை புல், நாணல் புல் அப்படின்னு சொல்லுவது ஆற்றுல விளையும், தண்ணியில் விளையும். நல்ல மழை வரும்போது என்னாகும், அப்படியே தண்ணி வெள்ளமே வந்தாலும் வளைஞ்சி நெளிஞ்சி திருப்பி உயிரோடு தான் இருக்கும். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய துன்பத்திலிருந்து நம்மளை காத்து ரட்சித்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் தர்ப ஆர்ணீஸ்வரர். அப்போ சிவபெருமானுக்கு அர்ச்சனை, அதுக்கப்புறம் நீல மலர்களை வாங்கி எல் தீபமிட்டு சனீஸ்வர பகவானை வழிபடணும். இப்போ நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், நேராக சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அதில் தேங்காய் கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு அர்ச்சனை வேற பண்ணுவோம். அந்த தேங்காய் அர்ச்சனைலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு வந்து எங்கேயாவது தூக்கி போட்டு வருவோம், இல்லை யாருக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்போ உங்கள் தோஷம் அடுத்தவங்களுக்கு போகுதா, இல்லை அடுத்த ஒரு தோஷத்தை நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா? இந்த கணக்குக்கு போகக்கூடாது. நவகிரக ஸ்தலத்தில் மூலவராக இருக்கக்கூடிய சிவனுக்கு தான் எல்லா அர்ச்சனையும் பண்ணணும். இங்கே தர்ப ஆர்ணீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்துட்டு எல் தீபம் போட்டு நீல மலர்களால் சனீஸ்வர பகவானுக்கு நீல மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். நீல மலர் மாலை சாத்தலாம். அப்போ சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ண தேங்காய் பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. இன்றைய நாளில் தர்ப ஆர்ணீஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது
ஜென்ம சனி காலத்திலும் வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, மீன ராசியை பொறுத்தவரை சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்றார். இந்த சந்திர பகவான் வலுவாக பயணம் பண்ற இன்றைய நாளில் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் பல்வேறு லாபங்களை உங்களுக்கு வழங்கினாலும் சில சங்கடங்களையும் தர காத்திருக்கிறார். அலைச்சல், மன உளைச்சல், தீராத டிப்ரெஷன், கடன், நோய், எதிரி இதெல்லாம் கொடுப்பார். கொடுத்தாலும் குரு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக இருந்து உங்களை எங்கேயா இருந்தாலும் காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். ஏன்னா ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருக்கும், மெடிக்கலில் ஒரு மருந்து வாங்கி நம்ம தடவிக்கிறோம், ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். ஒரு கடன் இருக்குன்னா கடனுக்கான வருமானத்தை கொடுக்கும்போது கடன் அடைச்சிக்கிறோம். ஒரு எதிரி வரானா எதிரியை சமாளிக்கக்கூடிய இன்னொரு நண்பனும் வருவான். இப்படியாக அனைத்து விஷயத்திலும் 7.5 சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து குரு பகவான் உங்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான காலம். இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை ஆதிவேல், பழமுதிர்ச்சோலை கண்டிப்பாக 6ஆம் இடம் சம்பந்தப்படும் போது, அதுவும் இப்போ 7.5 சனியில் கடனால் துன்பப்படக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஒரு அமாவாசை தினத்தில் பழமுதிர்ச்சோலை போங்க. அங்கே மேலே ராக்காயி கோயில் இருக்கும், ராக்காய்க்கு வந்து ஒரு எலுமிச்சை மாலை போட்டிங்கன்னா எதிரிகள் தொல்லை தீரும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரீங்க, பழமுதிர்ச்சோலை சோழமலையான் இருப்பார். அவருக்கு வந்து ஆதிவேலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா 18ஆம் படி கருப்புக்கு ஒரு அர்ச்சனை செய்திருங்க. கீழே வந்து கள்ளழகர் இருப்பார், கள்ளழகருக்கு ஒரு துளசி மாலை சாத்திடுங்க. இது எல்லாம் சேர்ந்து கடன் நோயிலிருந்து விடுபட்டு, எதிரி பயத்திலிருந்து விடுபட்டு 7.5 சனி காலத்திலும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். இன்றைய நாளில் பழமுதிர்ச்சோலை முருகனை மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று தசமி. பொதுவாகவே அஷ்டமி விரதம் இருக்கிறோம், கிருத்திய விரதம் இருக்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம். ஆனால் அந்த தசமியில் கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. தசமியின் நாயகன், தசாவதார நாயகன் பெருமாள். தசமி நாளில் பெருமாளை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பதே அணுகாது. ஏகாதசியில் போய் வழிபடுறோம், ஆனால் தசமி நாளில் வழிபட மாட்டேங்கிறோம். தசமி நாளில் வழிபடும் போது தந்தை வழி சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் தீரும், தந்தைக்கும் உனக்குமான உறவுகள் மேம்படும், அதிகார பதவிக்கு போவீங்க, வீடு மண்மனை யோகம் அமையும். இப்படியாக தசமி நாளில் பெருமாள் வழிபாட்டை செய்து சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு வித்திடுவோம். இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் காலை பொழுதில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் காலை பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும், எதாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு பார்த்துக்கணும்னு அமைதியாக இருந்துக்கணும். இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு மேலே சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்கிற நாளில் வெள்ளை உடை உடுத்தக்கூடாது, அன்றாட பணிகளை செய்யணும், வாய் வார்த்தை பேசக்கூடாது. பொதுவாகவே இந்த சந்திராசிரமத்துக்கும் வாய்க்கும் தான் பிரச்சனையே. வாயால் தான் பல நேரம் சந்திராசிரமத்தில் மாட்டிக்குவோம். ஒன்று வாயால் மாட்டிக்குவோம், இல்லைன்னா வாகனத்தால் மாட்டிக்குவோம். வாகனத்தை எடுத்துகிட்டு போய் யாராவது முட்டிக்குவாங்க, இல்லை அடுத்தவங்க முட்டுற மாதிரி வந்து அவங்கள்ட்ட பேசி பம்பில் மாட்டிக்குவோம். அப்போ வாய்ப்பூட்டு சட்டம் என்று சொல்லக்கூடிய மௌன விரதத்துக்கு வந்துடணும். ஒன்று. ரெண்டாவது, வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். இது ரெண்டும் இருந்தால் கண்டிப்பாக சந்திராசிரமம் வந்து தவிர்த்து கொள்ள முடியும். அன்றாட பணிகளை செய்யுங்க, அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, இறை வழிபாட்டை செய்யுங்க. கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள் இருவருமே முருகப்பெருமான் வழிபாடு செய்து வீட்டிலேயே முருகனுக்கு ஒரு 6 தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.